Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சூப்பரா இருக்கிற மாதிரி தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். 5 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னால இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம சூப்பராக சுவையாக செய்கிற மாதிரி தக்காளி தொக்கு செய்யலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அதை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் நான் ஒரு 10 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக சாப்பரில் தான் போட்டிருக்கேன். சாப்பரில் போட்டு எடுத்து அதோட சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். இதை தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்த போகிறோம். நான் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அழகாக நல்லா வதங்கியிருக்கு. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாலே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அந்த மிளகாய்த்தூள் எல்லாமே மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். எண்ணெயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டு நல்லா கெட்டியாக அழகாக சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அப்படியே எண்ணெய் மேலாக அழகாக தேங்கிட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா சுண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாகவும் செமையாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.